ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ HCL வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி, இந்த சேனலும் சரி, இந்த வீடியோவும் சரி, நம்ம சேனலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதாவது HCL பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ் ஃபார் வாக்-இன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டேரெக்டாக வந்து உங்களை வாக்-இன் ட்ரைவுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இன்றைக்கே உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸோ மெகா வாக்-இன் ட்ரைவ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் 25th March to 28th March அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி தான் 25th March ஸோ 25th March to 28th March அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 3 டேஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, ஸோ அரௌண்டு டியூஸ்டேலேருந்து வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரைக்கும் அப்கமிங் ஒரு 4 டேஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஸோ டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நடக்கும். அதனால் வந்து நீங்கள் எந்த நாளுக்குள்ள வேணால் போய் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஜாபோட ஹைலைட்ஸ் அந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் ஷிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மோட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்னெல்லாம் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹைலைட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், ஃப்ரீ கேப் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ், வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்துட்டு ஸோ நல்ல ஒரு என்வரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் கேபும் நமக்கு வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்லி ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேல் எம்ப்ளாயிஸ்க்கு என்னன்னு தெரியல, நீங்கள் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தென் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அப்புறம் ஸோ ஐடி கம்பெனிஸில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்போஜர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, HCL Tech மெகா வாக்-இன் ட்ரைவ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ், வாக்-இன் ட்ரைவ் டேட் ஆன் 24 March, 25th and 28th March அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 24 Marchலேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட்டு, அதாவது நேற்றுலேருந்தே ஸ்டார்ட்டு, ஸோ இந்த மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரெஷர் தான் வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. அது ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஒன்லி அவுட் ஆஃப் 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் 2024 பேட்சஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஐடிக்குள்ளே போகணும், ஒரு டாப் எம்என்சிக்குள்ளே போகணும், ஆனால் வந்து கோடிங் இல்லாத ஒரு ஜாபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாப் தான் இந்த ஜாப். ஸோ அதனால் யாராவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் ஜாபோட ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி தான் HCL Tech மெகா வாக்-இன் ட்ரைவ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் 24 March to 28th March, அதாவது அரௌண்ட் ஒரு 1 வீக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெசிக்னேஷன் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராசஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஒரு சப்போர்ட் ரோலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர், ஸோ 2024 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரபிளி இன் காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு என்ன டொமைனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் சிஏ, தென் அதுக்கப்புறம் MBA, MCom இந்த மாதிரி டொமைனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் வந்து காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் வந்துட்டு டொமைனில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வில் நாட் கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட் பீப்புள் வந்து கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள் தான். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸுமே வந்து நமக்கு வந்துட்டு ஒரு காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வாக்-இன் ட்ரைவ் தான் போயிருக்கும். தென் அதுக்கப்புறம் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25th March to அதாவது 24 March நேற்றுலேருந்தே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி யாராவது இருந்தீங்கன்னா போய் அட்டன் பண்ணிக்கோங்க. யாரையாவது அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ரெஸ்யூம்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரி பண்ணிக்க தேவை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரெஸ்யூம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே உங்கள் நேம் மட்டும் எடிட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எடிட்டபிள் ரெஸ்யூம் தான், அதாவது ATS யூசர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் தான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த டெம்ப்ளேட்டை. தென் அதுக்கப்புறம் 25th March to 28th March அப்படி அது வரைக்கும் அந்த டேட் வரைக்கும் நமக்கு வந்து வாக்-இன் போய் அட்டன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 AM to 3 PM வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அக்யூரேட் டைமுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காண்டாக்ட் அங்கே போய்ட்டு பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹச்ஆராக இருப்பாங்க. இப்படி இல்லைனா அவங்க தான் வந்து கோஆர்டினேட்டராக இருப்பாங்க. அவங்கள வந்து கனெக்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோலிங்கநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்டர்வியூ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா HCL Tech ஷோலிங்கநல்லூரில் இருக்க எல்கோட் கேம்பஸ் இருக்கும், அதாவது டைடல் பார்க் இருக்கும். ஸோ அந்த டைடல் பார்க்கில் HCL Tech அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸில் தான் வந்து நமக்கு வந்து வாக்-இன் ட்ரைவ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் தி ப்ராசஸிங் தி அப்ளிகேஷன்ஸ் அடமெண்டஸ் ஆஃப் த BOI பேங்க் ஆஃபீஸ்
எஸ்கலேட் த டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ். தென் அதுக்கப்புறம் அதாவது பேக்கெண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்கில் செட்ஸில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் இன் எனி ஸ்ட்ரீம், அதாவது நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தாலும் ஓகே, ஒரு காமர்ஸில் வந்துட்டா. தென் அதுக்கப்புறம் ப்ரிஃபரபிளி இன் காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் டு ஜாப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹஸ் த பர்சூ குட் ஆட்டிடியூட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் வித் willingness to learn basic knowledge of banking products will be an added advantage அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குட் டைப்பிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைப்பிங் ஸ்கில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 90 to 95% அக்யூரேசியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் குட் அனாலிட்டிக்கல் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் should be possess the communication skill both in terms and interrupt converses. They should have to key on eyes on details, must have to exposure to MS Word and Excel etc. should be flexible work in the shift timing and overtime அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் வந்துட்டான கிராஜுவேட் பீப்புள்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குட் ஆட்டிடியூட் உள்ள பீப்புள்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல குட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்லும் அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் MS ஆஃபீஸ் டூல்ஸ்லாம் கொண்டு போய் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு உண்டான பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு MNC அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது 2-வே மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு 2-வே அப் அண்ட் டவுனுமே உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சேலரி வந்து கிரேட் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸலன்ட் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கேப் ஃபார் ஃபீமேல் எம்ப்ளாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் ட்ரைனர்ஸ். தென் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்போஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் அண்ட் ரெக்வர்ட் அப்படி தான் ஸ்கில்ஸ் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன டைமிங் என்ன டேட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸுமே பார்த்தோம். இன்கேஸ் நீங்கள் வாக் இன் டிரைவ் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக இது ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இப்போ டாப் MNCக்குள்ளே போகணும், ஆனால் வந்து ஒரு கோடிங் இல்லாமல் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸி அழகாக போகலாம். கைஸ் ஆக்சுவலி யாராவது வாக் இன் டிரைவ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போய் அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நான் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை எந்த மாதிரி ரெஸ்யூம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே எப்படி போய் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கு தான் வந்து கீழே ரெஸ்யூம்ஸுமே கொடுத்துருக்கேன். ஒரு 5 ரெஸ்யூம்ஸ். அந்த 5 ரெஸ்யூம்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது வந்து ஒரு ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் யாரையாவது போய் வாக் இன் டிரைவ் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க எத்தனை பேர் வாக் இன் டிரைவ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தெரிய வரும். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.